So we are actually going to talk about philosophy of money. Okay. So நம்ம அந்த காலத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் philosophy of மணியை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தவறான புரிதல் அவங்க கிட்ட இருந்திருக்கு. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல். குறநான்னு ஒரு பாடல்ல நக்கீரனார் பாடியிருக்காரு. அதாவது ஒரு வேளைக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், அவ்வளவுதான். கொடுத்துவது மேல ஆடை கீழ் ஆடை ரெண்டு தான். இதுக்கு என்னத்துக்கு நம்மளுக்கு பணம், எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், இப்படி ஒரு அப்ரோச் வந்து புறநானூறு சமயத்துல இருந்திருக்கு. ஆனா அதுக்கு பிறகு வள்ளுவரே வந்து மாத்திட்டார். என்ன சொல்றாருன்னா, செய்க பொருளை அப்படின்னு ஆண்டர்பனருக்காகவே தனியான ஒரு குறள் எழுதியிருக்காரு. செய்க பொருளை செய்க செருற்ற நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க படிச்சு பாருங்க. பணத்தினை பெருக்கு அப்படிங்கிறார் பாரதியார். அதாவது புதிய ஆத்திச்சூடியில மேக் மணி அப்படின்றார். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நிறைய பழமொழிகள் வருது. பணம் பத்தும் செய்யும், பணம் பந்தியிலே கொணும் குப்பையிலே, பொருள் இல்லாருக்கு உலகில்லை, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னு குறளே சொல்லுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, காசேதான் கடவுளடா, இந்த மாதிரி பல விஷயங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, எப்பயாவது பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வா. அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய பேர் சொல்றாங்க, பணம் என்னடா, பணம் பணம் குணம்தான் நிரந்தரம், காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அந்த காலத்துல. ஸோ போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்து அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், பணத்துக்காக தனியான ஒரு தியானம் பண்ணிருக்கோம். அந்த தியானம் பண்ணி பணத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறோம். இந்த மார்வாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பணத்துக்கு செப்பரேட்டா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால மகாலட்சுமி அதை வந்து அப்படி வாங்கி கண்ணில் ஊத்திப்பாங்க, வாங்கி உள்ள போடுவாங்க, ஏன்னா அதுக்கு ஆர்த்தி காட்டுவாங்க. நம்ம ஊர்ல பணத்தெல்லாம் அஞ்சரை பொட்டியில் அங்க இங்க அத மாதிரில டிவி மேல ஃப்ரிட்ஜ் மேல எங்க எடுத்தாலும் நம்ம பணத்தை வந்து வைப்போம். இது வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது இப்போ ஒரு காமனான ஒரு இடத்துல இருந்து நம்ம பேசுறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு தலைவர், ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு தலைவர்னு வச்சுக்கலாம். பணத்துடைய தத்துவம் அப்படிங்கிறதுனா, தலைவருடைய வழிகாட்டுதல் படிதான் அந்த பணம் அப்படிங்கிறது வந்து வெறும் இலக்கு அல்ல, இது வந்து ஒரு கருவி அல்ல, இது நம்மளுடைய வியாபாரத்துக்கான மிக முக்கியமான புள்ளி. யாருமே ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, டு மேக் மணி ஒன், there is no charity here. சேரிட்டின்றது என்ஜிஓ இஷ்யூ. நிறைய பேர் அதில் டொனேஷன் பண்ணுவாங்க, அந்த பணத்தை அப்படியே செலவழிப்பாங்க, அதுக்குரிய செக்ஷன் வாங்கிக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதெல்லாம். ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டாலே தயாரிக்கிற நிறுவனமா இருக்கலாம், வாங்கி விற்கிற நிறுவனமா இருக்கலாம், சேவை நிறுவனமா இருக்கலாம். இன்னைக்கு 60% மேல இந்தியாவில சேவை நிறுவனங்கள் இருக்கு. சேவைனா உங்களுக்கு என்ன தெரியும், கொரியர், ஹாஸ்பிட்டலு, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். ஸோ எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, அந்த பணத்தை வந்து ஒரு மதிப்பீடா, ஒரு இலக்காக. மணி இஸ் நாட் ஜஸ்ட் அ வேல்யூ அண்ட் இட்ஸ் நாட் அ நம்பர். அந்த பணம் என்பது நீங்கள் உலகிற்கு வழங்கிய ஒரு சான்றிதழ். ஏற்கனவே ஒரு 600-700 இயர்ஸ் முன்னாடியே சைனாலாம் பேப்பர் மணி வந்துச்சு. நம்ம வாட்டர் சிஸ்டம்ல இருந்தோம். இப்போ இன்னைக்கு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னது போக, இப்ப நம்ம நிறைய டிஜிட்டல் மணி, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட இந்த யூபே, ஜிபேன்ற மாதிரி ஏடிஎம் மூலமாக எல்லாம் எடுக்கிறதே இல்லை. செக் புக் எல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்றதே இல்லை. செக் புக் எல்லாம் இப்போ 10% அதோடைய பயன் வந்து குறைந்து விட்டது. ஸோ ஒரு தலைவர் வந்து பணத்தை துரத்தக்கூடாது. நெவர் சேஸ் த மணி. அதாவது நீங்க ஓடினீங்கன்னா நாய் உங்களை துரத்தும், நீங்க நின்றுட்டீங்கன்னா நாய் நின்று. நீங்க ஓடினீங்க பணத்துக்கு பின்னாடினா பணம் ஓடிட்டே இருக்கும், நீங்களும் ஓடிட்டே இருப்பீங்க. யூ கேன் நெவர் டச் இட். ஸோ அந்த நிறுவனம் என்பது தான் வழங்கும் தயாரிப்பு அல்லது சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டும். அந்த தரம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை தானாகவே கொண்டு வரும். இதை தாண்டி ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தையும் மகிழ்ச்சியாக செய்யும் பொழுது, இப்ப பணத்துக்காக செய்யறான்னா பணம் கிடைக்கும், வெற்றிக்காக செய்யறான்னா வெற்றி கிடைக்கும்.
புகழுக்காக செய்யறான்னா புகழ் கிடைக்கும். ஆனால் ஒருத்தர் மகிழ்ச்சியாக ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சி, வெற்றி, பணம் எல்லாமே தானாவே வரும். It comes automatically. So money is incidental. If you promise yourself that I'll provide only quality product and quality service, then what happens? Automatically money comes. இப்போ அந்த கேபிட்டல் versus கேஷ் ஃப்ளோன்னு சொல்றோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கே கூட இந்த காலத்துல என்னதான் நமக்கு வந்து கேஷ் வேண்டாம்னாலும் லிக்விட் கேஷ், அது பேங்க்ல, எஸ்பிஐ அக்கௌண்ட்ல சம்வேர் இட் ஷுட் பி அவைலபிள். நம்ம வந்து அசையும் சொத்து, அசையா சொத்துன்றோம். வீடாவோ, காரவோ, நிலமோ எல்லா பணத்தையும் வாங்கி போட்டுட்டோம். புட்டிங் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அவசர தேவைக்கு என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் ஏன் இன்னைக்கு எல்லாரும் தங்கத்துல முதலீடு பண்றாங்க? தங்கத்தை வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா உடனடியா நீங்க வந்து ஒரு பேங்க்ல கொண்டு போய் வச்சு ஒரு பணம் வாங்கிடலாம். கோல்ட் லோன் இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஒரு 1 hour மேக்சிமம், ½ hour to 1 hour ப்ராசஸ்ல பணம் கொடுக்குறோம். சில நகை கடைகள் இப்ப பழைய தங்கத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு நாங்க பணம்லாம் தரேன்றோம். ஸோ அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம மத்திய அரசாங்கம் கூட தேர் இன்வெஸ்டிங் லாட் ஆஃப் மணி இன் கோல்டு. தனியா ஒரு ரிசர்வ் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி நாட்டுக்கு வந்து. இது வந்து உடல்ல ஓடுற ஒரு ரத்தம் மாதிரி பிசினஸ்க்கு. எதிர்கால வளர்ச்சிக்காக அவன் என்ன பண்றான்? பணத்தை சேமிக்கிறான். அதுக்கு பேர் தான் கேபிட்டல். அதுலயுமே பாத்தீங்கன்னா கார்பஸ் ஃபண்டுன்னு எடுத்து வைக்கிறோம். அந்த பணத்தை தொடக்கூடாது. அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஈவன் தட் கார்பஸ் ஃபண்ட் ஹாஸ் டு க்ரோ. அதை தொடவே கூடாது. அதனாலதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று பிரிச்சிருவாங்க. மெயினா வந்து பில்டிங் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி, அந்த மாதிரியான ஒரு நிரந்தர தளவாடங்களுக்கான செலவுகளுக்கு பேர் என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னன்னா நமக்கு அன்றாட ஒரு வியாபாரத்துக்கு, வணிகத்துக்கு தேவையான செலவுகளை நம்ம பண்றோம். ஒரு லாரி வரத்துக்கு பணம் கொடுக்குறோம், ஒரு மனிதருக்கு பணம் கொடுக்குறோம், இபி பில் கட்டுறோம். இதெல்லாம் என்னன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அந்த சமநிலை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அன்றாட இயக்கத்துக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பணத்தை ஒரு ஆற்றலாக பார்க்க வேண்டும். ஸோ பணம், மணி கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப அது வந்து அதுகிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், வழங்கக்கூடிய உழைப்பிற்கான ஈடு மட்டுமல்ல, அது அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்றோம். எதை? சம்பளத்தை. அவங்க வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் தேர் டைம் சொல்லக்கூடாது, தே ஆர் இன்வெஸ்டிங் தேர் டைம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான்? தன்னோட நேரத்தை வந்து அங்க முதலீடு செய்யறான், தன்னோட உழைப்பை முதலீடு செய்யறான், தன்னுடைய கனவுகளை முதலீடு செய்யறான், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு கவலைகளை எல்லாம் மறந்து விட்டு அங்க தன்னுடைய உடல் உழைப்பை வந்து அங்க முதலீடு செய்யறான். ஸோ அவனுக்கு அதுக்கு நேர் ஈக்குவலாக பணத்தை சரியாக பாய்ச்சக்கூடிய ஒரு மனிதன் தான் அந்த ஆற்றலை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்க்கும்போது சாதாரண மனிதன் பணத்தை செலவு பண்றான். ஆனா தலைவன் என்ன பண்றான்? முதலீடு பண்றான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த 6 M's சொல்லியிருக்கோம். அந்த 6 M'ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எம் என்னன்னா மனிதான். பைசா இல்லாம யாராலையும் எந்த பிசினஸ் ஆரம்பிச்சிடணும். உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா வேணா யாருக்காவது சொல்லி அப்படியே வித்துலாம். உங்ககிட்ட ஒரு கதை இருக்கு சார், உங்களால படம் எடுக்க முடியுமானா படம் எடுக்க முடியாது. பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் படம் எடுக்க முடியும். அதுவும் இந்த காலத்துல கோடிக்கணக்கில் பணம் இருக்கணும். ஒரு ஐடியா தான் இருக்கு, பிசினஸ்க்கான ஐடியா தான் இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பணம் என்பது அதை செலவுன்னு பார்க்காம முதலீடுன்ற பார்க்கிற மனப்பக்குவம் தான் ஒரு தலைவனை வந்து உருவாக்குறது. அதுல வந்து மணி கைண்ட் ஆஃப் அ டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக நம்ம பணம் வாங்கினோமோ அதுக்காக தான் அந்த பணத்தை செலவழிக்கணும். நிறைய பேர் லோன்லாம் வாங்குவாங்க பேங்க்லலாம். நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன், வந்து டைவர்சிஃபை பண்றேன், பிசினஸ் வந்து பெருசாக்குறேன், இன்னொரு பிளான்ட் போட போறேன்னு சொல்லிட்டு. ஆனா முதல்ல அவன் பண்ணக்கூடியது என்னன்னா முக்கியமான ஒரு வாட்சை வாங்குறது, காரை வாங்குறது, தன்னோட ஆஃபீஸை ரெனோவேஷன் பண்றது, புதுசாக ஒரு வீடை கட்டுறது. பணம்லாம் டைவெர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா
நம்ம எந்த தேவைக்காக வாங்கினோமோ அந்த இடத்துக்கு பணம் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ பணம் கையில் இருக்கும் பொழுது ஒரு தலைவன் துணிச்சலான முடிவுகளை அவனால் எடுக்க முடியும். கையில பணம் இல்லாத போது பெருசா யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு வாய்ச்சொல்லில் வீரனடி அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பணத்தின் தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் ஆக்சுவலி meant ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth. வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான இடையிலான ஒரு ஊசலாட்டம். எவ்வளவு இழக்க தயார் என்பதை உணர்ந்து காய்களை நகர்த்த வேண்டும். அதாவது லாபமும் வரும், நஷ்டமும் வரும். வாழ்க்கையே இரட்டைத்தன்மை தான். பகலும் வரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படி விடிஞ்சிருச்சுன்னா ஃபுல் வெளிச்சமாயிடும். வெயிலான வெயில் அடிக்கும். இப்ப அருமையா இருக்கு கிளைமேட். ஸோ இரவும் வரும், பகலும் வரும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். அதே போலதான் நஷ்டமும் வரும், லாபமும் வரும். அதை தெரிந்துதான் அந்த காய்களை நகர்த்தினாங்க. லாபம் வரணும்ன்றதுதான் நம்மளுடைய எண்ணம். ஸோ அதுல அந்த அறம் சார்ந்த லாபம்னு சொல்லும், எத்திக்கல் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஏன்னா விலை வைக்கும் போதே கிட்டத்தட்ட 12 விதமான விலையெல்லாம் வைக்கலான்றாங்க. நியாயமான விலை, சுமாரான விலை, லாபத்துக்கு ஏற்ற விலை, கொள்ளை லாபத்துக்கு ஏற்ற விலை, இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ எந்த விலையிலும் லாபம் என்கிற ஒரு தலைவனுக்கு அது நல்லா இருக்காது. இட் ஒன்ட் பி ஃபேர். நேர்மையான வழியில நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் நமக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதுல ஒரு தார்மீக ஒரு விழுமியங்கள் இருக்கும், வேல்யூஸ் சொல்றோம். நம்ம ஏன் நம்ம நாட்டுல எவ்வளோ தொழில் அதிபர்கள் இருந்தாலும் நம்மளால டாட்டாவை மறக்கவே முடியாது. இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரு. ஆனா எங்க பார்த்தாலும் என்ன நம்ம கண்ணில் படுறது, ஒரு துணி கடையா டாட்டா, உப்புனா டாட்டா, டாட்டா கன்சல்டன்சி அண்ட் ஒரு வெஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு, அது டாட்டா. டாட்டா கார் இருக்கு. ஸோ டாட்டா இல்லாத இடமே இல்லை. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, பணத்தை தேடி அவர் போகவில்லை. அவர் நல்ல வியாபாரத்தை கொடுத்தாரு, குவாலிட்டியை கொடுத்தாரு. பணம் அவருக்கு தானாவே அளப்பரிய பணம் அவருக்கு கிடைச்சது. அவருடைய நிறுவனத்துக்கு அது ஒரு அடித்தளமாக அமைஞ்சுது. ஸோ அதை என்ன சொல்றோம்னா, தாராள மனப்பான்மை, இந்த பிலாசபி ஆஃப் அபண்டன்ஸ். பணம் இருந்தாலும் அவனுக்குலாம் மனசு இல்லை சார் அப்படின்றோம் இல்லையா. அதுக்கும் நிறைய பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆற்றில் போட்டாலும் வளர்ந்து போடு, பாத்திரம் அருந்து பிச்சைன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சில சட்ட திட்டங்கள் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ன்றாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வரக்கூடிய லாபத்துல ஒரு பகுதியை எடுத்து நீங்க நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணினா உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். ஸோ அரசாங்கத்துக்கு அந்த டாக்ஸை கட்டுறதுக்கு பதிலாக நீங்க சில பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கலாம், சில கிராமத்தை நீங்க அடாப்ட் பண்ணலாம். நிறைய விதமான சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ். இதை தான் பெரிய பெரிய நிறுவனங்கள், அது ரிலையன்ஸா இருக்கலாம், நம்மளுடைய ஹெச்சிஎல்லா இருக்கலாம், இல்லை நாராயணமூர்த்தியோட நிறுவனமா இருக்கலாம். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் சவுத் இந்தியா ஃபுல்லா கோவில்களுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணுவாங்க. எங்க இசை கச்சேரி பஜனை நடந்தாலும் அது டோட்டல் ஸ்பான்சர் அவங்களாதான் இருப்பாங்க. இந்த புத்தக கண்காட்சி நடக்கும் இல்லையா, அந்த புத்தக கண்காட்சி எல்லாம் மேஜர் ஸ்பான்சர் யார் இருப்பாங்க, சியூபி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஸ்கேர்சிட்டி மைண்டோட இல்லாம அந்த அபண்டன்ஸ் மைண்ட்ல நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கிறது, அந்த தாராள மனப்பான்மை நமக்கு இருந்தாக்கா நம்ம என்ன பண்றோம், ஊழியர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்குறோம், பங்குதாரர்களுக்கு சரியான லாபத்தை கொடுக்குறோம். சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, எம்ப்ளாயிஸ்க்குமே ஒரு ஷேர் கொடுக்குறாங்க அபார்ட் ஃப்ரம் சேலரி. அந்த சம்பளத்தை தாண்டி அவங்க செக்யூரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனுக்காக. ஸோ பணத்தின் மீதான பற்றின்மை, அந்த டிட்டாச்மெண்ட், பணம் உங்களுடையதல்ல, நீங்கள் அதை பாதுகாப்பும் ஒரு காப்பாளர் தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் மறைந்தாலும் உங்கள் நிறுவனம் நிலைத்து நிற்க வேண்டும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பணத்தை விட மேலான ஒரு நோக்கத்தை உங்கள் தொழிலே நீங்கள் விதைக்க வேண்டும். ஸோ பணம் ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனால் மிக மிக மோசமான எஜமானன். அதை உங்கள் காலடியில் வைத்து நம்ம வேலை வாங்க வேண்டும், தலையில் ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிலாசபி ஆஃப் மணின்றது எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா, அண்மையில ஒரு படம்
அரவிந்த் சாமியும் அந்த கார்த்திக்கும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அதுல பிலாசபி ஆஃப் மணியை பத்தி அரவிந்த் சாமி சொல்றாரு. அப்படி ஒரு புஸ்தகம் அவைலபிளா இருக்கு, நீங்க வாங்கி படிங்க. ஸோ நம்ம கிட்ட பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. ஸோ ஹவு யூ ஸ்பெண்ட் இட், ஹவ் யூ வேல்யூ அவர் மணி, ஹவு மணி மேக்ஸ் மணி, இதை பத்திலாம் நம்ம வந்து விரிவா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மணி இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் மணி இஸ் நாட் த ஒன்லி திங் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய அன்பு, உறவு, ரிலேஷன்ஷிப்பு, நம்ம கொடுக்குற மதிப்பீடுகள் உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, இது அதை விட அதிகமான ஒரு வேல்யூஸ். அது தானாவே நமக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விடும் என்று சொல்லி நம்ம உரையை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. நாளை மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல சந்திப்போம். நன்றி.